மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா. மல்லி 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 மல்லி. மல்லிக்கும் ரேணுகா இந்த குடும்பத்துல யாருன்னு புரியும். சும்மா அப்படியே வச்சிருந்தா அதுக்கு பேரு வேற. அசிங்கமான வார்த்தையெல்லாம் என் வாயில நான் சொல்ல விரும்பல. ஆமா விஜய், முன்னாடி மனநிலை சரியில்லாதப்போ எனக்கு ஒண்ணும் தெரியல. ஆனா இப்பெல்லாம் ரொம்ப உறுத்தலா இருக்கு. என் கழுத்துல தாலி கட்டி எனக்கு கௌரவமா வச்சிருங்க. இல்லைன்னா இப்பவே சொல்லுங்க, நான் எங்கேயாச்சும் போயிடுறேன். ரேணுகா, மறுபடியும் போறேன்னு சொல்லாத. அப்பா அவ கழுத்துல தாலி கட்டுறேன்னு சொல்லுடா. என்னடா பதிலே பேச மாட்டேங்கிற? அவ ஒண்ணும் யாரோ கிடையாது, உன் பொண்டாட்டி தானே. செத்து பொழைச்சு வந்திருக்கா அவ. அவளுக்கு தாலி கட்டி திரும்பவும் உன் மனைவியை ஏத்துக்கிறது தான் உனக்கு இருக்கிற ஒரே சான்ஸ். ரேணுகா கோர்ட்டு கேஸ்னு போனான்னு வெயி, சட்டம் அப்புறம் அவ பக்கம் தான் நிக்கும். உனக்கு தான் சட்டம் நல்லா தெரியுமே. என்ன விஜய், அவங்க என் கழுத்துல தாலி கட்ட சொல்றாங்க, நீங்க எதுவுமே சொல்லாம அமைதியா இருக்கீங்க. அப்போ என்ன மனைவியா ஏத்துக்கிறதுல உங்களுக்கு விருப்பம் இல்லையா? சும்மா பேருக்குதான் அப்படி வாழ்ந்தோம் இப்படி வாழ்ந்தோன்னு கதை சொன்னீங்களா? சொல்லுங்க. அப்படி எதுக்கு விஜய் கஷ்டப்பட்டு என்ன மீட்டுட்டு வந்தீங்க? போனவளாவே இருக்கட்டும்னு அப்படி விட்டுட்டு வந்திருக்க வேண்டியதானே. என்னை ஏன் கூட்டிட்டு வந்து எல்லா உணர்வையும் கொடுத்து இப்படி உயிரோட கொல்றீங்க? உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நான் உயிரோட வாழ்றதுல அர்த்தமே இல்லல்ல. ஐயோ கடவுளே கடவுளே கடவுளே, எனக்கு ரேணுகா, ரேணுகா அப்படி பண்ணாத. கொஞ்சம் கொஞ்சமா சாகடிக்கிறதுக்கு நான் மொத்தமா செத்து போயிடுறேன். நான் செத்து போறேன். ரேணுகா, ரேணுகா அப்படிலாம் இல்ல. என்ன ரேணுகா? இல்ல விஜய், இல்ல. நான் யாருக்கும் பாரமா இருக்க விரும்பல. நான் உயிரோடவே இருக்க கூடாது. நான் செத்து போறேன். ரேணுகா, ரேணுகா ஒரு நிமிஷம் நில்லு. ஏன் இப்படி பண்ற? சாகர தவிர வேற எதுவுமே உனக்கு தெரியாதா? தெரியும் விஜய், இதான் என் குடும்பம், இதான் என் வாழ்க்கை. மனசு தேத்திட்டு வாழலாம் நினைக்கும் போது அந்த வாழ்க்கை உனக்கு கிடையாதுன்னு சொன்னா எப்படி வாழ்றது? சொல்லுங்க விஜய், எப்படி வாழ்றது? அப்புறம் நான் ஏன் வாழணும்? சாகிறது தானே பெட்டர். தயவு செஞ்சு என்ன விடுங்க. நான் சாகிறது போதும். ரேணுகா, ரேணுகா, ரேணுகா தாலி கட்டுற ரேணுகா. விஜய், நான் செத்துற கூடாதுன்னு தானே தாலி கட்டுறேன்னு சொன்னீங்க. மனசார சொல்லலையே. ரேணுகா இங்க பாரு, நான் தாலி கட்டலனாலும் நீ என் பொண்டாட்டி தான். அதை யாராலையும் மாத்த முடியாது. உன் கழுத்துல தாலி கட்டுறது என் கடமையும் கூட. நான் மனசாரதான் சொல்றேன். நான் தாலி கட்டுறேன். நீங்க மனசார அந்த வார்த்தையை சொல்லலன்னு எனக்கு தெரியும் விஜய். இந்த கண்டத்துல இருந்து உங்களை எப்படி மீட்க போறேனோ எனக்கு தெரியலையே. நான் அப்பா கிட்ட பேசி அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்றேன். இன்னொரு தடவை செத்து போறேன்னு சொல்ல மாட்டேன். இப்ப சொன்ன பாரு, இதான் என் தம்பி. இந்த நல்ல விஷயத்தை எதுக்கு தள்ளி போட்டுக்கிட்டு? நான் இப்பவே கதிரசன் கிட்ட பேசி இதுக்கு ஒரு வழி பண்றேன். நாமெல்லாம் இருந்தோம் இப்படி ஒரு முடிவு நோக்கி போக விட்டோமேன்னு ரொம்ப வேதனையா இருக்கு. நானும் உங்க அண்ணனுக்கு என்ன பதில் சொல்ல போறேன்னே தெரியல மல்லி. உங்க அண்ணனுக்கு தெரிஞ்சா அருவாளை தூக்கிட்டு வந்துருவாரு. எல்லாரும் ஆளுக்கு ஒரு தப்பு பண்ணிட்டு குற்ற உணர்ச்சியில எதுவுமே பேச முடியாம நின்னுட்டோம். அந்த ராஜி இதுதான் சாக்குன்னு தாலி கட்டுற இடத்துக்கு கொண்டு வந்து நிறுத்திட்டா. அவ உண்மையானவளா இருந்திருந்தா இந்த தாலிய கட்டினா நாம எதுவுமே சொல்ல போறதில்ல. அவளே ஒரு ஃப்ராடு. அவ கழுத்துல தாலி கட்டுறதுதான் எனக்கு வேதனையா இருக்கு. ஃப்ராடுன்னு நம்ம தான் சொல்றோம். ஆனா விஜய்க்கு அது புரியலையே. விஜய் அவதான் வெண்பாவோட அம்மான்னு அப்படி நம்புறானே. மல்லி, உன் மனசாட்சிக்கு அவ ரேணுகா இல்லன்னு தெளிவா தெரியுதல்ல. நீ எதிர்த்து பேசு மல்லி.
இந்த கல்யாணம் நடக்கவே கூடாதுன்னு சொல்லு. அந்த உரிமை உனக்கு இருக்கு. அவ உண்மையான ரேணுகா இல்ல அண்ணி. அந்த தாலி அவளுக்கு கிடையாது. நீங்க யாரும் பயப்பட வேண்டாம். நான் உலகத்துல 2 பேர் தான் நம்புறேன். ஒன்னு தெய்வத்தை நம்புறேன், இன்னொன்னு விஜய நம்புறேன். அவங்க 2 பேரும் என்னை கைவிட மாட்டாங்க. அதுக்காக எவ்வளோ ஒருத்தி நான் தான் பொண்டாட்டின்னு அவ கழுத்துல தாலிய வாங்கிப்பா, நீ வேடிக்கை பார்த்துட்டே இருப்பியா? திரும்பவும் சொல்றேன், நான் உலகத்துல 2 பேர் தான் நம்புறேன். ஒன்னு தெய்வத்தை, இன்னொன்னு விஜய. இவங்க 2 பேரும் என்னை கைவிட மாட்டாங்க. உள்ள போங்க. போலாமாப்பா? போலாமா? கூட்டத்துக்காகவாது சிரிச்சு மழுப்பிட்டு நிக்க வேண்டியதா இருக்கு. மல்லி, எப்படிமா இருக்க? ஆ, நாகு மனோவர் எல்லாம் இங்கதான் இருக்கீங்களா? ஆமா ரொம்ப சார். சந்தோஷமா. அப்பா, வாங்க மாப்ள. நிஷா, ரேணுகா, எப்படிடா இருக்க? நல்லா இருக்கேன்பா. ஐயா நல்லா வாங்க வாங்க, இருக்கேம்மா. உள்ள வாங்க. ஐயா வாங்க. வாங்க உட்காருங்க. வணக்கம். உட்காருங்க. நீங்க எடுத்த முடிவுக்காக உங்க எல்லாருமே நான் கையெடுத்து கும்பிட்டுக்கிறேன். என் பொண்ணு ரேணுகா கழுத்துல தாலி இல்லாம இருக்கிறது என் மனசுல உறுத்திக்கிட்டே இருந்த விஷயம்தான். இப்பதானே வந்திருக்கிறா, கொஞ்ச நாள் போகட்டும், இத பத்தி பேசலான்னு இருந்தேன். நீங்களே பேசி ஒரு நல்ல முடிவுக்கு வந்திருக்கிறீங்க. உங்க எல்லாரையும் நான் என் உயிர் இருக்கிற வரைக்கும் மறக்கவே மாட்டேன். ஒரு பெரிய மனுஷனா நான் சொல்றேன், மனைவி ஸ்தானத்துல இருக்கவங்க கழுத்துல தாலி இல்லாம இருக்க கூடாது. அது கணவரோட உயிருக்கே ஆபத்து. அதே நேரத்துல இந்த மங்கள காரியத்தை நீங்க நடத்த முடிவு பண்ணது ரொம்ப சந்தோஷமான விஷயம். விஜய், எனக்கு பழசெல்லாம் மறந்து போனதுனால நம்ம கல்யாண நாள் ஞாபகம் இல்ல. அதனால உங்களை ஹஸ்பண்டாவோ வெண்பாவை என்னோட குழந்தையாவோ நான் ஃபீல் பண்ண முடியாம இருக்கேன். அது ஒரு பெரிய வலி, பெரிய வேதனை. அது மட்டும் இல்லாம பல பேரு தாலி இல்லாம சும்மா வீட்டுல இருக்கிறவ அவளுக்கும் விஜய்க்கும் எந்த பந்தமும் இல்லைன்னு என் காது படவே பேசுறாங்க. என் கழுத்துலயும் தாலி இருக்கணும், அது நீங்க கட்டினதா இருக்கணும். யாருக்கு தெரியும், விஜய் மாமா மறுபடியும் தாலி கட்டுற நேரம் என் அக்காக்கு பழைய ஞாபகம் எல்லாம் கூட திரும்ப வந்துடலாம்ல. மாப்பிள, உங்க முகத்துல ஒரு வாட்டம் தெரியுது. உங்க மனசுல என்ன ஓடிட்டு இருக்குன்னு எனக்கு புரியுது. இதனால மல்லி வாழ்க்கைக்கு எந்த பங்கும் வராதுன்னு நான் இந்த நிறைஞ்ச வீட்டுல சத்தியம் பண்ணி சொல்றேன். உங்க 2 பேருடைய வாழ்க்கையும் நல்லபடியா இருக்கிறதுக்கு நான் பொறுப்பு மாப்பிள. மல்லி, அவ வெண்பாக்கு அம்மா. வெண்பா அம்மா இல்லாத பொண்ணா வளரக்கூடாது. அந்த ஒரு விஷயத்துக்காக தான் நான் சம்மதிக்கிறேன். நீ எதுவும் தப்பா நினைச்சிடாத மல்லி. எப்பவும் என் மனசுல இருக்கிற உனக்கான இடம் மாறவே மாறாது. ஐயா, அடுத்து என்ன வேலையோ அதை பாருங்க. இந்த மாசத்துல முகூர்த்த நாள்லாம் முடிஞ்சிருச்சு. இனி அடுத்த மாசம் தான் முகூர்த்த நாள் இருக்கு. மறுதாலி கட்டுறது கூட முகூர்த்த நாள்ல பண்றதுதான் நல்லது. அதனால அடுத்த மாசத்திலேயே நாள் குறிச்சிடலாமா? எவ்வளவு சீக்கிரம் பண்ண முடியுமோ அவ்வளவு சீக்கிரமே பண்ணுவோம். அடுத்த மாசம் முதல் வெள்ளிக்கிழமை பண்ணிடலாம். நிசா, நல்ல விஷயம் முடிவா இருக்குல்ல, எல்லாருக்கும் ஸ்வீட் கொடுமா. எடு. அப்ப நான் கிளம்புறேன். வரேங்கம்மா. நல்லதுங்கய்யா. ஒரு நிமிஷம், இந்தாங்க இந்த பணத்தை வச்சுங்க. ரொம்ப சந்தோஷம். இதே மாதிரி கல்யாணத்தையும் சிறப்பா ரொம்ப நடத்தி சிறப்பா பண்ணிடலாம். அப்ப நான் வரேன். வரேங்கய்யா. வாங்க. வரேங்கம்மா. மல்லி, உனக்கு தாம நான் ரொம்ப நன்றி சொல்லணும். ரேணுகாவை காப்பாத்தி கொண்டு வந்ததுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நீ பண்ற காரியம் இன்னொருத்தனால பண்ணவே முடியாதுமா. அதுக்கெல்லாம் ஒரு பெரிய மனசு வேணுமா. கடவுள் உனக்கு அப்படி ஒரு மனசு கொடுத்திருக்காரு. நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேம்மா. பா, மல்லி சம்மதிச்சிருக்கான்னு சொல்றீங்க, ஆனா மல்லி முகத்துல சந்தோஷமே இல்லையே. இதுல மல்லி சம்மதிக்கிறதுக்கு என்ன இருக்கு? விஜய் என்ன புதுசாவா ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறான்? அவ ஏற்கனவே சேர்ந்து வாழ்ந்த பொண்ணு ரேணுகா கழுத்துல தானே மறுபடியும் தாலி கட்ட போறான்.
இதை யார் தடுக்க முடியும்? இருந்தாலும் மல்லிக்கு வருத்தம் இருக்கும் தான். நான் இல்லைன்னு சொல்லல. நான் என்ன சொல்றேன்னா, கொஞ்ச நாளைக்கு மல்லி வேணும்னா அவங்க அண்ணன் வீட்டுல போய் இருந்துட்டு வரட்டும். கல்யாணம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பொறுமையா வரட்டும். எதுக்கு தேவையில்லாம அவளுக்கும் பாவமான கஷ்டம்? ராஜேஸ்வரி, வார்த்தை அளந்து பேசு. மல்லியோட வீடுக்கு தான். மல்லி என் பொண்டாட்டி இங்கதான் இருப்பா. மல்லி இங்க இருக்கிறதுக்கு யாருக்கு பிரச்சனையா இருக்கோ அவங்க இங்க இருந்து கிளம்புங்க. டேய், உன் நல்லதுக்கு தான் சொல்லிட்டு இருக்கேன். ரேணுகா கழுத்துல தாலி கட்ட போற. 2 பேரும் அன்பா பாசமா ஏதோ இருப்பீங்க. என்ன இருந்தாலும் அவளுக்கு வருத்தம் இருக்க தானே செய்யும். இத்தனை நாள் ஏன் புருஷன் தான் எனக்கு மட்டும்தான் அப்படின்னு சீன் போட்டுட்டு இருந்தால, அதுக்காக தான் சொல்றேன். நீ என்ன ரேணுகா சொல்ற? இல்ல, மல்லி இங்கதான் இருக்கணும். இப்ப மட்டும் இல்ல, எப்பவுமே மல்லி இங்கதான் இருக்கணும். இத்தனை நாள் மல்லி என் குழந்தைக்கு அம்மாவா இருந்திருக்கான். என் குழந்தைய அவளோட குழந்தையா பாத்திருக்கான். விஜய, வெண்பாவ, இந்த குடும்பத்தை அவ நெஞ்சில சுமந்து வழி நடத்திருக்கான். அந்த நன்றிய நான் மறந்துடவே கூடாது. மல்லி இங்கதான் இருக்கணும். மல்லி இங்க இருந்தாதான் விஜய் என் கழுத்துல தாலி கட்டவே நான் சம்மதிப்பேன். முட்டாள் முட்டாள். இத சாக்கா வச்சு அவளை வீட்டை விட்டு அனுப்பலான்னு பார்த்தா அவளை இழுத்து பிடிச்சு இங்கே இருக்க வைக்கிறியா? மல்லி ரேணுகம் எப்படி இருக்காங்க பாருங்க. கூட பிறந்த சகோதரிங்க மாதிரி இருக்காங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க எப்போதுமே 2 பேரும் இப்படியே இருக்கணுமா? சரி மல்லி, நாங்க கிளம்புறோம். அம்மா நாகு, இதே மாதிரி தாலி கட்டுற நாள்லயும் நீங்க எல்லாரும் இங்க வந்துடணும். உங்க எல்லாரோட ஆசீர்வாதத்தோட தான் இந்த கல்யாணமே நடக்கணும். பாபியும் கூட்டு வந்துருங்க. நான் வீட்டுல இருந்து கூப்பிடுறேன்னு சொல்லுங்க. சரி மல்லி, நீ நிறைய கோயில் ஏறி இறங்கியிருக்க, நிறைய விரதம் இருந்திருக்க. அந்த அம்மா ஆதி பராசக்தி உன்னை கைவிட மாட்டா. நீ தைரியமா இரு. நான் வரேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.